ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபேபர் சிம்னி எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு தான் ஃபிக்ஸ் பண்ணுறது. அதில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ட்ரே கொடுத்துருக்காங்க, பிளேட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து சிம்னியை நமக்கு தாங்க போகுது. அலுமினியம் பிளேட் மாதிரி இருக்குது. இதில் வந்து 3 ஸ்க்ரூ வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 3 ஸ்க்ரூவை நம்ம வந்து எந்த இடத்துல வேணும்னு சொல்லிட்டு கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அண்ட் தென் ஃபிக்ஸ் பண்ணிடணும். இப்போது நாங்கள் வந்து விண்டோ வச்சுருக்கோம், பட் விண்டோ வந்து தெரியாமல் நாங்கள் வச்சுட்டோம். ஃபஸ்ட்டு பிளான் இல்லை சிம்னி வாங்கணுன்ட்டு. ஸோ நடுவில் தான் நாங்கள் பிளான் பண்ணோம். விண்டோ இருக்கிறது ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் யூஸ் பண்ணும்போது விண்டோவை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அதர்வைஸ் யூஸ் பண்ணி முடித்த பிறகு விண்டோவை திறந்து விட்டுடலாம், நோ ப்ராப்ளம். இப்போது சிம்னி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு சிம்னி எடுத்துகிட்டு வந்தோடனே ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் செக் பண்ணணும், ஏதாச்சும் டேமேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு. அதை தான் நம்ம பார்க்குறோம். 5 பட்டன்ஸ் இருக்குது. அண்ட் தென் இது வந்து ஃபேபர் பிராண்ட் 5 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒயர்லாம் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு ப்ளக்இன் பண்ணி டெஸ்ட் பண்ணிக்கலாம், ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. இங்கே வந்து அதில் பின்னாடியே வந்து அதை ஒட்டியிருப்பாங்க ஒரு பேப்பர். அதில் வந்து ஹீட்டிங் பவர், வாட்ஸு இதெல்லாம் வந்து அங்கேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ப்ளக் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கலாம் அது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே ஏர் நம்ம போட்ட உடனே அந்த ஏர் வந்து இழுக்கிறது நமக்கு நல்லா தெரியும், உணர முடியும். லைட் எரியுது, எல்லா பட்டன்ஸும் ஒர்க் ஆகுது. ஸோ இது வந்து அந்த ரவுண்டு வந்து ஏர் வந்து இழுக்கிறது, அதுவும் ஒர்க் ஆகுது. ஓப்பன் ஆகி மூடும். ஸோ அதிலே தெரிஞ்சுக்கலாம் எல்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஈஸி டு கேரி தான், ரொம்ப லைட் வெயிட் தான். இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கிறது ஃபேபர் அண்ட் எலிகா தான். ஸோ நாங்கள் ஃபேபர் வாங்கியிருக்கோம், நல்லாயிருக்கு. அண்ட் சைஸ் பார்த்திங்கன்னா வந்து 3 பர்னர்ஸ் 4 பர்னர்ஸ்க்கான சைஸ் தான் இது. ஃபஸ்ட்டு நம்ம வச்சு பார்த்துக்கணும் எப்படி கரெக்டாக இருக்கா மெஷர்மெண்ட். இதெல்லாம் எதுக்காகனா வச்சு மாட்டி பார்த்துட்டு எவ்வளோ தூரம் இறக்கணுமோ அவ்வளோ தூரம் இறக்கிக்கலாம். ரொம்பவும் கீழே இறங்கக்கூடாது, கரெக்ட் மெஷர்மெண்ட்டில் இருக்கணும். ஓகே, அவங்க வந்து கேட்டுட்டு நம்மக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து அந்த சிம்னி வந்து ஏர் வெளியே போகிறதுக்கான பழுப்பு வைக்கிறதுக்கு எந்த சைடு நம்ம வந்து பழுப்பு வெளியே போகணுன்ட்டு அந்த இடத்த மார்க் பண்ணிவிட்டு அவங்க உடச்சி எடுக்க போகிறாங்க. ஃபஸ்ட்டே நம்ம வந்து ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து நடுவில் தான் சிம்னி வைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்தது. ஸோ வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து பிளான் பண்ணலை ஹோல்ஸ் போடுறதுக்கு. அதனால் வந்து அவங்களே எடுத்துகிட்டு வந்தாங்க. நாங்கள் ஹோல்ஸ் போடுறத எடுத்துகிட்டு வர சொன்னோம். ஸோ ஹோல்ஸ் போடுறத வந்து அவங்கள எடுத்துகிட்டு வந்தாங்க. அதர்வைஸ் நம்ம பிளான் பண்ணியிருந்தோம்னாக்கா மேஸ்திரி கிட்ட சொல்லி நம்ம ஆல்ரெடி அந்த மெஷர்மெண்ட் வச்சு நம்ம ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கலாம். அப்படி போடலைன்னா ப்ராப்ளம் இல்லை, ஃபிக்ஸ் பண்ணும்போதும் போட்டுக்கலாம். இப்போ வந்து அதுக்கான எல்லாத்துக்கான மிஷின்ஸும் வந்துடுச்சு. பட் சூப்பராக பண்ணாங்க. என்னென்ன எப்படிலாம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குல்ல, இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை, ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த ஹோல்ஸ் போடுறது இதெல்லாம் வந்து அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி மிஷின்ஸ்லாம் இல்லை, கையிலே வந்து அவங்க ஒரு ரிங் மாதிரி வச்சு அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பூசிடுவாங்க, ஹோல்ஸ் வந்துடும் வென்டிலேஷனுக்கு. பட்டு எக்ஸாக்ட்ஸ் ஃபேன் வைக்கும்போதெல்லாம் இது மாதிரி தான் அது மாதிரி பண்ணுவாங்க. பட்டு இது ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். நிறைய பேர் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா பண்ணாங்க, சூப்பர். ஆக்சுவலி எங்கள் செவர் வந்து இப்போ தான் புதுசு நாங்கள் கட்டி முடிச்சிருக்கோம். அந்த ஈரம் இருக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகுது. ஈரம் அப்படியே இருந்தது, அந்த உடச்சி எடுக்கிறாரு. கட்டிட்டு இடிக்கிறோமே. இடிக்கிறது கட்டுறது தான் புது வீடு இல்லை, உடச்சி எடுத்துகிட்டு அங்கே பூசுவாங்க. ஓகே, வந்துடுச்சு நினைக்கிறேன். ஈரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அவர். ஈரமாக தான் இருக்குது, ஏன்னா நாங்கள் கட்டி கொஞ்ச நாள் தான் ஆகுது, இன்னும் கட்டி ஃபினிஷ் கூட ஆகலை. போட்டாச்சு ஹோல்ஸு. அந்த மெஷர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஹோல்ஸ் போட்டாச்சு. அந்த கையில் வச்சுருக்கேன் பாருங்கள், உடச்சி எடுத்தது எங்கள் சிவரை கட் பண்ணி எடுத்துட்டாரு. இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த மூடி வந்து இந்த ஏர் வெளியே போகிறதுல கார்னர் மூடி, இது வெளியில் வைக்கிறதுக்காக. அவ்வளோதான், ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து அலுமினியம் பழுப்பு அவங்க வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. அலுமினியம் பழுப்பு போட்டு அவ்வளோதான் ஃபிக்ஸ் பண்ணி ஒட்டியாச்சு. ரொம்ப ஈஸியான ஒர்க்கு தான் இது. இது வந்து
நம்ம வாங்கிட்டு எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரியலனாக்கா நீங்களே வீட்டில் பண்ணிக்கலாம் ஈஸியாக. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பண்ணலாம் ஈஸியாக. பாருங்கள். நாங்கள் வந்து சோலோ யூடியூபர் தான். யாரோ ஒர்க்கர்ஸ் இது மாதிரி எதுவும் கிடையாது. அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளக்கின் வந்து மேலே நாங்கள் வச்சுட்டோம். இதே மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கோங்க. கீழெல்லாம் வச்சுட்டு நம்ம ப்ளக் போட்டு சுவிட்ச் போடுறத விட இது மாதிரி ஒன்ஸ் நீங்கள் பண்ணி இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. அவ்வளோதான், ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ எத்தனை பட்டன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 5 பட்டன்ஸ் இருக்குது. அடியில் வந்து ட்ரே இருக்குது. போக போகிற ட்ரேவும் ஆயில் ட்ரேவும் நம்ம கழட்டி க்ளீன் பண்ணிக்கலாம், வாஷ் பண்ணிக்கலாம். 5 பட்டன்ஸ் இருக்குது. 5 பட்டன்ஸில் வந்து என்னென்ன பட்டன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் இருக்குது. அண்டு இப்போ நான் கிட்ட காட்டுறேன். லைட் எரியுது பாருங்கள், லைட் இருக்குது. மோட்டர் வந்து ஓடுது. 5 பட்டன்ஸ் இருக்குது. 5 பட்டன்ஸில் வந்து ஆன் ஆஃப் பட்டன், ஸ்லோ வந்து ஏர் எடுக்குது, ஸ்லோ ஃபேன், அது வந்து ஹை ஸ்பீடு. அண்ட் தென் வந்து இது ஆயில் ட்ரை லாஸ்ட்டில் இருக்கிறது லைட்டு. ஆயில் வந்து ட்ரை பண்ணுறது வந்து அது வந்து நீங்கள் போட்டு விட்டுட்டிங்கன்னா ஒன்ஸ் அது லைட் எரிஞ்சிட்டே இருக்கும். அந்த ஆயிலெலாம் வந்து நல்லா எடுத்து உறிஞ்சி அந்த ட்ரேயில் ஊற்றிட்ட பிறகு அதுவே ஆஃப் ஆகிடும். இப்போ ஈஸியாக வந்து அந்த காற்று இழுக்கிறது வந்து நம்ம கழட்டி வாஷ் பண்ணிவிட்டு கூட மூடிடலாம். ஏன்னா நம்ம எண்ணெய்லாம் தெரித்து அழுக்காயிடுச்சுன்னா கூட கழட்டி அந்த மாதிரி 2 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க, அதை போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம் நம்மளே கழுவிட்டு. அண்ட் தென் ஆயில் ட்ரேவும் அப்படி தான், நம்ம கழட்டி ஈஸியாக வாஷ் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான் ஒர்க் பண்ணுறது. அண்ட் தென் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ரொம்ப நாள் கனவு நிஜமாயிடுச்சு. ஆயில் ட்ரேவும் நம்ம கழட்டி மாட்டிடலாம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு.